வணக்கம் நண்பர்களே, நாம் தற்போது பார்த்து கொண்டிருப்பது இன்றைக்கான ரிசல்ட்டு. இன்றைக்கி ரிசல்ட்டு 5-1-9-7-8-6 வந்திருக்கு. இதுபடி நாம் கொடுத்த கணிப்பு எண் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டி போர்டில் 9 கொடுத்தோம், டைரெக்டாக 9 வந்திருக்கு. அது மாதிரி அடுத்தபடியாக ஏ போர்டில் நம்ம 5 கொடுத்தோம், 7 வந்திருக்கு. பி போர்டில் நம்ம 7 கொடுத்தோம், 8 வந்திருக்கு. சி போர்டில் நம்ம 4 கொடுத்தோம், 6 வந்திருக்கு. டி போர்டில் 1 மட்டும்தான் நம்ம கொடுத்த நம்பரு டைரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. மீதி எல்லாத்துலேயும் 1 ப்ளஸ்ஸு அந்த மாதிரி ப்ளஸ்ஸு இல்லை மைனஸு அப்படி குறைஞ்சி போயிடுச்சு. சரி, இன்றைக்கி உள்ள நம்பரை பார்ப்போம். அதாவது இன்றைக்கான ரிசல்ட்டு 5-1-9-7-8-6 519 786. இதுக்கு நம்ம ஃபார்முலா படி போட்டு பார்க்குறோம். போட்டு பார்த்தோம் அப்படின்னா வர்ற நம்பர் 924 வருது. இப்போ நம்ம ஃபார்முலா படி 9 மட்டும் தனியாக எடுத்துக்கிறோம். 9 மட்டும் தனியாக சி போர்டில் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ அதுபடி நடுவில் அதிகப்படியாக எந்த நம்பர் வருது இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன கோடு போட்டு காட்டுறாங்க. இப்போ அதுபடி நம்ம ஒவ்வொரு கோடும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். நம்ம பார்க்குற தனித்தனியாக போர்டு DABC. இந்த நம்பர் போட்டு பார்த்ததுனால எப்படி வருது அப்படிங்கிறத நாளைக்கு 9 ஆல் போர்டு வச்சுக்கலாம். ஆல் போர்டுங்கிறது தசம எண்ணுக்கு இந்த பக்கம் 3வது நம்பராக இருக்கிறதுனால வச்சுக்கலாம். இப்போ டி நம்ம கொடுக்குற நம்பரு டியில் 6, ஏல 0, பியில் 5, சியில் 9. 60 59